பிரைஸ் தி லார்ட். மீன் மற்றும் பாம்பு உவமையை இயேசு ஏன் பயன்படுத்தினார் என்பதை பார்க்கலாம். லூக்கா 11 அதிகாரத்தில் உள்ள மீன் மற்றும் பாம்பின் உருவகமானது ஜெபத்தில் கேட்பவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பதில் தேவனுடைய நன்மையும் திரளான தாராளமான மனப்பான்மையும் விளக்குவதற்காக இயேசு பயன்படுத்தினார். லூக்கா 11:11-13 வசனம். உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவரிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பானா? பொல்லாதவர்களாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருப்பது போல பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டுகோள்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகவே பரிசுத்த ஆவியானவர் தேவனின் மிக உயர்ந்த பரிசு. தேவன் தம்மிடத்தில் கேட்கிறவர்களுக்கு மிக உயர்ந்த பரிசாக பரிசுத்த ஆவியை கொடுக்க சுத்தமா இருக்கிறதுனால இதன் மூலமாக நமக்கு தேவையான எதையும் அவர் நம்மிடத்திலிருந்து விளக்க மாட்டார் என்று இதன் மூலமாக உறுதி அளிக்கிறாரு. அப்பம் என்பது உயிர் வாழ்வதற்கான ஆதாரத்தை குறிப்பிடுகிறது. மீன் ஊட்டமளிக்கும் ஒன்றை குறிப்பிடுகிறது. பாம்பு தீங்கு விளைக்கும் ஆபத்தான ஒன்றை குறிப்பிடுகிறது. முட்டை வாழ்வு மற்றும் வாழ்வாதாரத்தை குறிப்பிடுகிறது. தேல் வலி, விஷம் மற்றும் ஆபத்தை குறிப்பிடுகிறது. நல்ல உணவு உடலுக்கு ஊக்கம் அளிக்கிறது போல பரிசுத்த ஆவியானவர் ஆன்மாவுக்கு ஊக்கம் அளிக்கிறாரு. இந்த உவமையின் பொருள் என்னவென்றால், நாம் நம் குழந்தைகளுக்கு நல்லவற்றை கொடுக்கிறோம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியை நம்மை விட்டு அவ்வாறு விளக்க மாட்டாரு. நாம் தைரியமாக ஜெபித்து தேவனை தேடும் போது நமக்கு தேவையான அனைத்தையும் ஆவிக்குரிய நுண்ணறிவையும் வழங்கும் பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்கு வழங்குவார் என்று கற்பிக்கவே இயேசு இந்த உவமையை பயன்படுத்தினாரு. ஆமென்.